ஹாய், வெல்கம் டு ஹீரோ அண்ட் ஹாய். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ தூக்கத்தை பற்றினது. நம்ம ஒழுங்காக தூங்காமல் இருக்கிறது நம்மளோட லைஃப்பை ஒரு லோ பேட்ரி மோட்லேயே வச்சுருக்கிற மாதிரி. தூக்கத்தோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, சரியாக தூங்காதப்போ நம்மளோட உடம்புல என்னெல்லாம் மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தூக்கம் அப்படிங்கிறது உங்களோட பயாலஜிக்கல் நீட். இன்றைக்கி நைட் எனக்கு ஆஃபீஸில் ஒர்க் இருக்குது, என்னால் தூங்க முடியாது. இன்றைக்கி நைட் எனக்கு ஹோம் ஒர்க் இருக்குது, நைட் எனக்கு மூவி பார்க்கணும், அதனால் தூங்க முடியாது. இந்த மாதிரி எக்ஸ்கியூஸ்லாம் சொல்லாமல் உங்களோட ஸ்லீப் ஹைஜீனை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். தூக்கம் அப்படிங்கிறது உங்களோட பிரெயின் அண்ட் பாடிக்கு நீங்கள் கொடுக்குற ரெஸ்ட் மட்டும் கிடையாது, அதுக்கு கொடுக்குற டீடாக்சிஃபையிங் அண்ட் ரீசெட்டிங் டைமும் கூட. நம்ம ஏன் தூங்குறோம் அப்படின்னா, தூக்கம் நம்மளோட லைஃப் சப்போர்ட் சிஸ்டம். நீங்கள் தூங்குறப்ப என்னெல்லாம் உங்கள் பாடியில் நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். மெமரி கன்சாலிடேஷன். நீங்கள் நல்லா தூங்கும்போது நம்ம மூளை மெமரிஸை சேவ் பண்ண ஆரம்பிக்கும். இது புது விஷயங்களை சீக்கிரமாக புரிஞ்சுக்கவும் ரொம்ப நாள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ் ஆகும். டீடாக்சிஃபிகேஷன். நம்ம ஸ்லீப்பை ரெம் நான் ரெம் அப்படின்னு ரெண்டாக சொல்லுவாங்க. இது டிஃப்ரெண்ட் சைக்கிள்ஸ் ஆஃப் ஸ்லீப். இந்த டைமில் பாடி ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் தன்னை தானே டீடாக்சிஃபை பண்ணிக்குது. இமோஷ்னல் ஸ்டெபிலிட்டி. நம்ம நல்லா தூங்கும்போது நம்ம பிரெயினில் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அமிக்டலா அப்படிங்கிற ஒரு பார்ட் எல்லா எமோஷன்ஸையும் ரீசெட் பண்ணுது. இது மூலமாக நம்மளோட இமோஷ்னல் இம்பேலன்ஸ், ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுது. 8 மணி நேரம் சரியாக தூங்காதவங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆஃபீஸ் போகும்போது 60% அதிகமாக எல்லாத்துக்கும் இமோஷ்னலாக ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாக தூங்காததுனால நம்ம உடம்புல என்ன நடக்கும்னு பார்க்கலாம். பிரெயின் அண்ட் காக்னிட்டிவ் இம்பேர்மெண்ட், அதாவது டெசிஷன் மேக்கிங் சரியாக இருக்காது. நீங்கள் நல்லா தூங்கலை அப்படின்னா, ஒருத்தர் ஆல்கஹால் எடுத்துருக்கும் போது எந்த மாதிரி டெசிஷன் மேக்கிங் செய்வாங்களோ அந்த மாதிரி உங்களோட டெசிஷன் மேக்கிங் கேப்பபிலிட்டிஸும் குறைய ஆரம்பிக்கும். லாஸ் ஆஃப் க்ரியேட்டிவிட்டி. சரியாக தூங்காதவங்களோட க்ரியேட்டிவ் திங்கிங் ரொம்பவே பாதிக்கப்படும். அவங்களால எதையும் யோசித்து மைண்டில் ப்ராசஸ் பண்ணி பதில் சொல்ல முடியாது. ஃபிசிக்கல் ஹெல்த் ரிஸ்க் என்னென்னு பார்க்கலாம். ஹார்ட் டிசீஸ், அதாவது தூக்கம் கம்மியாகிறதுனால பிபி ஜாஸ்தியாகும், ஹைப்பர் டென்ஷன். அது மட்டும் இல்லாமல் ஹார்ட் அட்டாக் வரதுக்கு நிறைய ரிஸ்க் இருக்குன்னு சொல்கிறாங்க. டயபெட்டிஸ், அதாவது இன்சுலின் சென்சிட்டிவிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் சரியாக தூங்காதவங்களுக்கு. அப்போது பிளட் சுகர் லெவல் ஷூட்டப் ஆகிட்டு பாடியில் இன்ஃப்ளமேஷன் ஜாஸ்தியாகும். கேன்சர். சரியாக தூங்காதப்போ உங்களோட இம்யூன் சிஸ்டம் வீக் ஆகிட்டு கேன்சர் செல்ஸ்லாம் ட்ரிகர் ஆக ஆரம்பிக்கும். அப்போது கேன்சர் வரதுக்கும் சான்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 5 மணி நேரத்துக்கும் கம்மியாக தூங்குறவங்களுக்கு ஸ்ட்ரோக் வரதுக்கான சான்ஸ் 200% ஜாஸ்தி ஒரு நார்மலான மனுஷனை விட. யார் யார் எவ்வளோ தூங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறந்த குழந்தைங்க அட்லீஸ்ட் 14 to 17 ஹவர்ஸாவது தூங்கணும் ஒரு நாளைக்கு. சின்ன குழந்தைங்க ஒரு 12 வயசு வரைக்கும் 10 ஹவர்ஸ் வரைக்கும் தூங்கலாம். டீனேஜில் இருக்கவங்க மினிமம் 8 ஹவர்ஸ் ஸ்லீப் கண்டிப்பாக தேவை. அடல்ட்ஹுட்டில் இருக்கவங்களும் கண்டிப்பாக 7 to 9 ஹவர்ஸ் தூங்கியிருக்கணும். முக்கியமாக 60 வயசுக்கு மேலே இருக்கவங்க, அதாவது ஓல்டேஜ் நோக்கி போகிறவங்க மினிமம் 9 ஹவர்ஸாவது தூங்கும்போது தான் அவங்களோட பிரெயினில் டீடாக்சிஃபிகேஷன் ஒழுங்காக நடக்கும். பார்க்கின்சன்ஸ், அல்சைமர்ஸ் மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து அவங்க தப்பிக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அப்போ தூக்கத்தை சரி பண்ணுறதுக்கு என்னதான் வழி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கிறது யோகா அண்ட் மெடிடேஷன். நீங்கள் என்ன தான் தூக்கத்துக்கு மருந்து சாப்பிட்டீங்கனாலும் தூக்கத்துக்கு பெஸ்ட் மெடிசன் எப்போவுமே யோகா அண்ட் மெடிடேஷன் தான். இது உங்களோட மைண்டையும் பாடியையும் ரிலாக்ஸ் பண்ணி ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் லெவலை நல்லாவே கம்மி பண்ணும். முக்கியமாக மெடிடேஷனில் யோக நித்ரா, மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன், டீப் ரிலாக்ஸேஷன், இந்த மாதிரி உங்களுக்கு எது சூட்டபிள் ஆகுமோ அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க.
இந்த மாதிரி கைடட் ரிலாக்ஸேஷன்ஸ்லாம் எடுக்கும்போது பாடி அண்ட் மைண்டில் டீப் ரெஸ்ட் இன்டியூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் சில போஸ்டர்ஸ் உங்களோட பிரெயினில் மெலட்டோனின் ப்ரொடக்ஷனை ஜாஸ்தி பண்ணும், மசில்ஸை ஸ்ட்ரெச் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணும். பிராணாயாமா, பிரெத் கண்ட்ரோல். உங்களோட பிரெத்தை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மைண்ட் காம் டவுன் ஆகிடும், டென்ஷனை கம்மி பண்ணும், காம்னஸ் இன்டியூஸ் பண்ணும். இது மட்டும் இல்லாமல் வேறு என்னெல்லாம் செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, வார்ம் வாட்டரில் குளிக்கிறது. நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி வெதுவெதுப்பான தண்ணியில் குளிச்சுட்டு போய் தூங்குனீங்கன்னா மசில் டென்ஷன்லாம் ரிலீஸ் ஆகிட்டு நல்ல ரிலாக்ஸ்டு ஸ்லீப்பை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். தூங்குகிற இடத்த நல்லா வச்சுக்கிறது. உங்களோட பெட்ரூமை டார்க்காகவும் அமைதியாகவும் கம்ஃபர்டபுளாகவும் வச்சுக்கணும். டெம்பரேச்சர் எப்போவுமே ஒரு நார்மல் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஈவினிங் டைமில் அஸ்வகந்தா டீ எடுத்துக்கலாம். அது கண்டிப்பாக உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவலை கம்மி பண்ணி தூக்கத்தை இன்டியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். தினமும் ஒரே நேரத்தில் தூங்கி அதே நேரத்தில் எழுந்திருக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் வேறு வேறு டைமில் தூங்கி எழுந்திருச்சிங்க அப்படின்னா உங்களோட சர்க்காடியன் ரிதம் கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். தூங்க போகிறதுக்கு முன்னாடி ப்ளூ லைட் எக்ஸ்போஷரை முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணுங்கள். மொபைல், டிவி, லேப்டாப் இதெல்லாம் யூஸ் பண்ணுறத நல்லாவே குறைச்சிக்கோங்க. நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஹெவியாக சாப்பிட்றது, காஃபி குடிக்கிறது, ஆல்கஹால் எடுத்துக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். ஈவினிங் டைமில் ரிலாக்ஸிங் ஆக்டிவிட்டீஸ், அதாவது புக்ஸ் ரீட் பண்ணுறது, மைல்டான ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ், ஒரு மைல்டு வாக்கிங் போகிறது, இது எல்லாமே உங்களுக்கு நல்ல தூக்கத்துக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். நான் ரேப்பிட் ஐ மூமெண்ட், ரேப்பிட் ஐ மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்லீப்பில் என்ன நடக்கும் அப்படின்னா ஃபிசிக்கல் ரீஸ்டோரேஷன், அதாவது உங்கள் பாடியில் இருக்கிற டிஷ்யூஸ் ரிப்பேர் ஆகிறது, மசில்ஸ் க்ரோ ஆகிறது, இது எல்லாமே நடக்கும். அது மட்டும் இல்லாமல் ட்ரீமிங், எமோஷ்னல் ப்ராசஸிங், இது மூலமாக மென்டல் ரீஸ்டோரேஷனும் நடக்கும். அதாவது உங்கள் உடம்பு மனசு ரெண்டுமே புத்துணர்ச்சி அடையும்னு சொல்கிறாங்க சரியாக தூங்கும்போது. நல்லா தூங்குறவங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் 32% அதிகமாகுதுன்னு சொல்கிறாங்க. ஸ்லீப் இஸ் த பெஸ்ட் மெடிசன். நல்ல தூக்கம் நம்மளோட பயாலஜிக்கல் ரெஜுமினேஷன் ப்ராசஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். த ஷார்ட்டர் யூ ஸ்லீப், த ஷார்ட்டர் யுவர் லைஃப் இஸ். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்லீப்பை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள். சாப்பாடும் தண்ணியும் எந்த அளவுக்கு நமக்கு முக்கியமோ அதே அளவுக்கு ஸ்லீப்பும் கண்டிப்பாக முக்கியம். நீங்கள் எப்படி உங்கள் தூக்கத்தை மெயின்டைன் பண்ணுறீங்க, உங்களோட குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி ஆஃப் ஸ்லீப் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தூக்கம் இல்லாமல் ஸ்ட்ரெஸ், டென்ஷன், ஆங்ஸைட்டி இதனால் எஃபெக்ட் ஆகிருந்தீங்க அப்படின்னா நம்மளோட மெடிடேஷன் கிளாஸஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.